சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மலர் கொடுத்த பணத்தை வந்து தமிழ் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அவங்களோட ரிலேஷன் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அப்போ சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் ஒத்த ஆளாக ரெடி பண்ண முடியாதுன்னா பேசாமல் தமிழ் வந்து அங்கே சமைச்சு வச்சுருக்கால அதையே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அண்ணையும் தேவையான பணத்தை வந்து கொடுக்குறாங்க. நேராக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தமிழோட அங்கே சாப்பாடு நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சம்மந்தி வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்தா வந்து வசந்தி வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து எப்படியோ கையில் வந்து திணிச்சு விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தமிழ் வந்து இந்த பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரே 10 ருபீஸ் மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ வசந்தி வந்து அவளோட புருஷன் வீட்டு நினப்பு அவளுக்கு இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் எல்லாமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷனை வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அப்போ வந்து சேது வந்து பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி தேடும்போது அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் தலையில் முக்காடு போட்டு வராங்க. கரெக்டாக சேதுவும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராரு. நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கோயிலுக்கு போனேன்டா அப்படின்னு சொல்லி அப்போ விபூதிலாம் தா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் இல்லை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. நீ அந்த மொய் விருந்துக்கு தானே போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாடா அங்கே தான் போயிட்டு வந்தேன். இப்போ என்ன எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அங்கே போய் சாப்பிட்ருக்கேன் உனக்கு அறிவு இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் எங்கடா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இந்த ஆன்ட்டி தான் சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் அவள் ஒன்றும் சமைக்கலை, தமிழ் மொய் விருந்தில் போய் தான் அவள் வாங்கிட்டு வந்தா, அதை நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேதுக்கு வந்து கோவம் வந்துடுது. போய் அதையுமா போய் சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.